இயற்கை அதிசயம், கடலுக்குள் புதைந்திருக்கும் உலகின் 8வது கண்டம், விலகாத மர்மங்கள். நீருக்குள் புதைந்திருக்கும் 8வது கண்டத்தை கண்டுபிடிப்பதற்கு விஞ்ஞானிகளுக்கு 375 ஆண்டுகள் ஆகின. ஆனால் அதற்குள் இருக்கும் மர்மங்கள் இன்னும் தெளிவாக புலப்படவில்லை. சீலாண்டியா என்பது பூமியின் 8வது கண்டமாகும். இது 94 விழுக்காடு நீருக்கடியில் மூழ்கியுள்ளது. தென் பசிபிக் பகுதியில் சுமார் 3500 அடி 1-2 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ள இந்த கண்டம் ஆஸ்திரேலியாவுக்கு தென்கிழக்கே உள்ளது. 5 மில்லியன் சதுர கி.மீ பரப்பளவு கொண்ட இது கடலுக்கடியில் உள்ள மலைத்தொடர்கள், பள்ளத்தாக்குகள் மற்றும் எரிமலை தீவுகளைக் கொண்ட ஒரு தனித்துவமான நிலப்பரப்பாகும். அது 1642வது ஆண்டு உலகின் 8வது கண்டத்தை தேடும் பணியில் டச்சு மாலுமியான ஏபெல் டாஸ்மென் ஈடுபட்டிருந்தார். பூமியின் தெற்கு அரைக்கோளத்தில் ஒரு பரந்த கண்டம் இருக்கிறது என்பதில் அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த காலகட்டத்தில் தெற்கு அரைக்கோள பகுதி ஐரோப்பியர்களுக்கு மர்மமாகவே இருந்தது. வடக்கேயுள்ள தங்களது கண்டத்தை சமநிலைப்படுத்தும் வகையில் தெற்கே ஒரு நிலப்பரப்பு இருக்க வேண்டும் என்று அவர்கள் கணித்திருந்தார்கள். அதற்கு டெர்ரா ஆஸ்ட்ராலிஸ் என்று பெயரும் வைத்தார்கள். இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் உள்ள தனது நிறுவனத்தின் தளத்திலிருந்து 2 சிறிய கப்பல்களுடன் புறப்பட்டு மேற்கு, பின்னர் தெற்கு, பின்னர் கிழக்கு நோக்கி பயணித்து இறுதியில் நியூசிலாந்தின் தெற்கு தீவைச் சென்றடைந்தார் டாஸ்மேன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அங்கு குடியேறியதாக கருதப்படும் உள்ளூர் மவோரி மக்களுடனான அவரது முதல் சந்திப்பு கசப்பாக முடிந்தது. மோதல் ஏற்பட்டது. அடுத்த நாளில் டச்சு கப்பல்களுக்கு இடையில் செய்திகளை அனுப்பும் ஒரு சிறிய படகு மீது அவர்கள் படகை கொண்டு மோதினார்கள். அதில் 4 ஐரோப்பியர்கள் இறந்தனர். ஐரோப்பியர்கள் பதிலுக்கு தங்களுடைய எறிகணைகள் மூலம் உள்ளூர் மக்களின் துடுப்பு படகுகளை தாக்கினர். அதன் பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஆனால் டாஸ்மனின் ஆய்வு பயணம் முடிவுக்கு வந்தது. மோதல் நடந்த இடத்துக்கு மூர்டேனர்ஸ் கொலைகாரர்கள் என்று பெயரிட்டார். புதிய நிலத்தில் கால் வைக்காமல் சொந்த நாட்டுக்கு திரும்பினார். பெரும்பாண்டமான தெற்கு கண்டத்தை கண்டுபிடித்துவிட்டதாக நம்பினாலும் அவர் அந்த இடத்துக்கு மீண்டும் திரும்பி வரவேயில்லை. அந்த நேரத்தில் ஆஸ்திரேலிய கண்டம் ஏற்கெனவே அறியப்பட்டிருந்தது. ஆனால் அதுதான் தாங்கள் தேடிய தெற்கு கண்டம் என்று ஐரோப்பியர்கள் கருதவில்லை. பின்னர் மனம் மாறி அதற்கு ஆஸ்திரேலியா என்ற பெயரை வைத்துவிட்டார்கள். 2017ஆம் ஆண்டில் புவியியலாளர்கள் குழு புதியாக சீலாண்டியா என்ற புதிய கண்டத்தை கண்டுபிடித்தாக அறிவித்தது. அந்த அறிவிப்பு தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்தது.